ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് ഓണം സദ്യ സ്പെഷ്യൽ റെസിപ്പി സീരീസിൽ பார்க்க போகிறது ஓணத்திൻ്റെ ஹைலைட்டாയ உப்பேரி எப்படி தயார் பண்ணலாம் என்று தான். மலையாளத்தில் உப்பேரி என்று தான் சொல்லுவாங்க. நேந்திரக்காய சிப்ஸு எப்படி ஈஸியாய் நல்ல டேஸ்டியாய் கிறிஸ்பியாய் தயார் பண்ணலாம் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உப்பேரி தயார் பண்ணுறதுக்காக 1 கிலோ நேந்திரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பச்சையான காய் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம சிப்ஸு செய்யணும். ஓணம் சீரீஸில் ஃபஸ்ட்டு நேந்திரக்காய் சிப்ஸு தான் செய்யணும்னு நான் நினச்சிருந்தது. ஆனால் என்னால் முடியல. எனக்கு இந்த நேந்திரக்காய் அந்த டைமில் கிடைக்கல. சரி, இப்போ எனக்கு இது கிடச்சிருக்கு. இப்போ கூட உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த நேந்திரக்காய் வச்சு சிப்ஸ் மட்டுமല്ല, ശർക്കര വരട്ടി എന്ന് கூட இன்னொன்று இருக்கும். அது ஓணத்திൻ്റെ ஒரு ஸ்பெஷல் தான். ശർക്കര വരട്ടി, நேந்திரக்காய் சிப்ஸு, அதே மாதிரி களியடைக்காய் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஓணம் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். இப்போ நேந்திரக்காய் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்திலேக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி அதிலேக்கு உப்பு சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்திருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம நேந்திரக்காய் க்ளீன் பண்ணி இந்த தண்ணியிலேக்கு போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருந்தால் நேந்திரக்காயோட கரையொன்றும் நம்ம கையில் வராது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. நேந்திரக்காய் க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா தண்ணியிலேக்கு நமக்கு போடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்காக இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு சிப்ஸுக்காக கரெக்டாக ரவுண்டில் கட் பண்ணி எடுக்கலாம். மஞ்சள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி வைக்கலாம். இல்லைச்சா தண்ணியில் நமக்கு ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்திருந்தா கூட போதும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்திலேக்கு தான் மாற்றியிருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லா நேந்திரக்காயும் நல்லா ரவுண்டில் நைஸாகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சிப்ஸு செய்யும்போது எப்போவுமே நைஸாகிட்டு தான் கட் பண்ணணும், கெட்டியாகி கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது நான் கத்தியில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு கிரேட்டரில் வச்சு கூட இதே மாதிரி ரவுண்டில் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லா நேந்திரக்காயும் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி நமக்கு சிப்ஸு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியிருக்கு. நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சிப்ஸு செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் நேந்திரக்காய் சிப்ஸு செய்யும்போது தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட இது ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒன்றொன்னா நம்ம எண்ணெயிலேக்கு நல்ல சூடாய எண்ணெயிலேக்கு தான் போட்டு நம்ம பொரிச்செடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயதுக்கு பின்னாடி தான் நம்ம நேந்திரக்காய் பீஸு ஒன்றுன்னா இதிலேக்கு போடணும். ஸ்டவ் இந்த டைமில் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஹை ஃப்ளேமிலும் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பாதி நேந்திரக்காய் பீஸு நான் எண்ணெயிலேக்கு போட்டிருக்கு. இப்படி 2 பாட்சாக தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா தான் நம்ம இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலர் விடணும். சிப்ஸு அப்படியே இருந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த டைமில் இன்னொரு பவுலிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. 1 டீஸ்பூன் கரெக்டாக சேர்க்கல, ஒரு 3/4 டீஸ்பூன் தான் சேர்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கு. நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சிப்ஸு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். சிப்ஸு இடையில கலர் விட்டுட்டே இருக்கணும். தீஞ்சு போகாமல் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம சிப்ஸு நல்லா வெந்து வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா கரெக்டு பாகத்தில் ஆகும்போது அது நல்லா கலரி விடும்போது நல்ல ஒரு சவுண்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகும்போது நல்ல ஒரு சவுண்டு வரும். அதுதான் கரெக்டு பாகம். இப்போ நல்ல சூடாய எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டே இருக்குது. எப்படி போனாலும் ஒரு 15 நிமிஷம் எடுக்கும் நம்ம சிப்ஸை கரெக்டு பாகத்தில் ஃப்ரை ஆகி வர்றதுக்கு. கேரளா சத்தியிலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் நேந்திரக்காய் சிப்ஸு. அதுவும் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நேந்திரக்காய் சிப்ஸிൻ്റെ டேஸ்ட்டு வேறு லெவலு தான். இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு கலரி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம்.
இடையில வந்து இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம கையில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது வந்து நல்ல கிறிஸ்பியான அது நல்லா உடஞ்சி வரும். இல்லைன்னா அது அப்படியே உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தமிழில் எப்படி சொல்லுவோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இது பாருங்கள், இப்படி நம்ம ஒன்று லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போது அது ரெண்டாக உடஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிப்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டு பாகத்தில் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம இதிலேக்கு உப்பு சேர்க்கணும். உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து தயார் பண்ணிய அந்த தண்ணி இதிலேக்கு 3 டீஸ்பூன் தான் நான் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு தண்ணி சேர்த்திடும்போது எண்ணெயெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் அடங்கும். அந்த டைமில் நமக்கு எண்ணெயிலேருந்து சிப்ஸை மாற்றி எடுக்கலாம். நல்ல டேஸ்டியும் கிறிஸ்பியுமான சிப்ஸு தயார் பண்ணுறதுக்காக கவனமாய் பார்க்க வேண்டிய 1-2 காரியங்கள் இது தான். நம்ம எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சிப்ஸு தயார் பண்ணணும். அதே மாதிரி நல்ல இடையில நல்ல கலர் விட்டுட்டே இருக்கணும். தீஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கணும். நிறையா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியதுக்கப்புறமா நிறைய சிப்ஸை இதிலேக்கு நேந்திரக்காயோட பீஸு இதிலேக்கு போடக்கூடாது. எண்ணெயில் கரெக்ட் அளவில் நிற்கிற மாதிரி தான் நம்ம நேந்திரக்காயோட பீஸு இதிலேக்கு போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் நான் நல்லா கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து இதே மாதிரி ஒரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றலாம். இதனோட ஹோல்ஸிலோட இதில் இருக்கின்ற எண்ணெய் எல்லாம் அப்படியே போயிடும். அதுக்காக தான் அடுத்த பேட்ச்சு சிப்ஸும் நமக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான கிறிஸ்பியான சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.